இல்லாத போது நீங்கள் உணர்த்துனா நான் என்ன செய்ய மாட்டேன், உணர மாட்டேன். அப்போ தான் சொன்னோம், எப்போ சாமி வருவார் அப்படின்னா, எப்போ சொன்னால் நம்ம கேட்போமோ அப்போ தான் குருநாதராக வருவார். அதுக்கு முன்னாடி பெருமானே வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். பெருமானே வந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். அப்போது இறைவன் வருவதற்கு எது வரணும், பக்குவம் வரணும். அப்போது பக்குவம் இறைவனை விட பெரியதா? கேள்வி பாருங்கள், எவ்வளோ அருமையான கேள்வி. ஏன் பக்குவம் வந்தால் தான் நீ வருவேன்னு சொன்னால், நீ சொல்கிறத பக்குவம் கேட்குமா, பக்குவம் சொல்கிறத நீ கேட்பியா? பக்குவம் என்ன ஆகும், அபக்குவம் அருளினும் அறியேன். அபக்குவ காலத்தில் நீ அருள் செஞ்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அறிய மாட்டேன். அப்போது மிகத்தகும் பக்குவம் பயனிலை நின்பாள். அப்போ உன்னை விட பக்குவம் இருந்ததா? ஏன்னா நான் அபக்குவத்தில் இருக்கும்போது நீ சொன்னால் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்போ பக்குவம் வந்தால் தான் நீ வருவேன்னா, உன்னை விட எனக்கு எது முக்கியம், பக்குவம் தானே முக்கியம். நீ வந்தாலும் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வரணும், பக்குவம் தான் வரணும். பக்குவம் வரும்போது நீ வந்தால் தான் பிரயோஜனம். அப்போ நான் உன்னை பிடிக்கிறதுக்கு போல எதை பிடிச்சிக்கலாம், பக்குவத்தை பிடிச்சிக்கலாம் மாட்டிருக்கியா? பக்குவம். அப்போது பக்குவம் என்ன கிடையாது, பக்குவம் பயனில்லை நின்பாள். நினைப்பருவும் நிகழ்த்தாதது நின்னை பருவம் நிகழ்த்தாதது அன்னோ. அப்போ என்னதுங்க, முற்றறிவுடைய உன்னை என்னது சடமாகிய பக்குவம் செலுத்துமோ? இப்போ உன்னையே எது செலுத்துது, பக்குவம் செலுத்துது. சாமியே நான் ரெடி ஆகிட்டேன், போங்க அவனுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு இப்போ என்ன செய்யுது, இறைவனை எது ஆணையிடுகிறது, பக்குவம் ஆணையிடுகிறதோ? பக்குவம் ஆணையிடுகிறது. பக்குவம் உயர்ந்ததா, இறைவன் உயர்ந்தவனா? பக்குவம் உயர்ந்ததா, இறைவன் உயர்ந்தவனா என்று சொன்னார். தோத்திரங்கள்லாம் உனக்கு என்ன சொல்கிறாங்க, தன்னை ஒப்பார் இழி. பெருமாள் என்ன சொல்லுதுங்க, தன்னை ஒப்பார் இழி என்பது தகுமோ? சாமி பக்குவம் வந்தால் தான் நீ வருவன்னா, நீ உனக்கு நிகரற்றவன், ஒன்றேகான் பதி அப்படின்லாம் சொல்கிறாங்க. உனக்கு மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி, மேலோர்க்கும் மேலாய் போற்றி, உன்னால் முன்னவன் முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. சேக்கிலார் பெருமான் சொல்கிறார், முன்னவன் முன்னின்றால் முடியாத பொருள், உன்னால் முடியாத காரியம் ஒன்று இருக்கா? அப்படின்னா நீ என்ன செய்யலாம், பக்குவம் இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு நீ அறிவில் ஆணவத்தை நீக்கக்கூடாதாயா? நம்ம கேட்குற மாதிரியே இருக்கா இல்லையா? நம்ம அப்படி தானே கேட்குறோம். என்னது, நீ தான் பெரிய ஆளாச்சே, நீ தான் பெரிய ஆளாச்சே, நான் எப்படி இருந்தேன் என்னையா, நீ செஞ்சு தான் கொடு. பக்குவம் வரணும், பக்குவத்தை நீ குடியா, எங்கட இல்லாட்டி பரவாயில்ல. நீ என்ன செய்யலாம், இந்த பக்குவத்தை கொடுத்துட்டு என்ன செய்யலாம், அப்புறம் உபதேசத்தை பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டியதானே. நான் எப்படி இருந்தால் என்னையா, உன்னால் முடியாததாக இருக்கா? இதெல்லாம் நம்ம கேட்குற கேள்வி 14ஆம் நூற்றாண்டில் கேட்டுட்டார். இப்படியெல்லாம் பின்னாடி நம்ம கேள்வி கேட்போன்னு 14ஆம் நூற்றாண்டில் கேட்டுட்டார். எனவே என்னதுங்க, தன்னை ஒப்பாரிடு என்பது தகுமோ? மும்மலம் சடம். அதுக்கு என்ன செஞ்சிட்டாரு, கேள்விக்கு பதில் சொல்றார். 3 மலமும் சடம், ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களும் சடம். அணு மூப்பு இளமை இல். உயிர் என்ன கிடையாது, உயிருக்கு இளமை கிடையாது, மூப்பு கிடையாது. இளமையும் மூப்பும் எதுக்கு கிடையாது, உயிருக்கு கிடையாது. அப்போ எதுக்கு இளமையும் மூப்பும், உடம்புக்கு தான் இளமை மூப்பு உண்டு ஒழிய உயிருக்கு என்ன கிடையாது, மூப்பும் கிடையாது, இளமை கிடையாது. நீயோ நிமலன், நீ மல சம்பந்தம் இல்லாதவன், உயிருக்கு இளமையும் கிடையாது, மூப்பும் கிடையாது, மும்மலமும் சடம். அப்போது பக்குவம் நிகழ்த்தியது ஆர்க்கு? இந்த பக்குவம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே, உயிருக்கு பக்குவம் வேண்டாம். ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது, மூப்பு கிடையாது, இளமை கிடையாது. மலத்துக்கு பக்குவம் உண்டுன்னு சொன்னால் அது சடப்பொருள், அதுக்கு பக்குவம் வேண்டாம். நீயோ நிமலன், உனக்கும் பக்குவம் வேண்டாம். அப்போ இந்த பக்குவம்னு யாருக்கு சார் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? பக்குவம் யாருக்கு, உயிருக்கா
இல்லை மலத்துக்கா இல்லை சிவத்துக்கா? யாருக்கு பக்குவம் நிகழ்த்தியது ஆர்க்கு என்று கேட்குறார். அப்போது நான்காவது ஒரு பொருள் இல்லை, இந்த 3 தாண்டி 4வது பொருள் இல்லை. இந்த 3க்குள்ளே தான் என்ன இருக்கணும்? பக்குவம் இருக்கணும். ஏன்னா இருவினை ஒப்பு மலபரிபாகமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எனவே இது யாருக்கு என்று சொன்னால் உணர்வு நீக்கத்தை ஓதியது எண்ணில். ஐயா, பக்குவம் என்பது வேற ஒன்றும் இல்லை, ஆன்மாவின் உணர்வை எழுப்புதல். ஆன்மாவினுடைய உணர்வை எழுத்துவதற்குத்தான் பக்குவம்னு பேர். இதுவரைக்கும் அது எப்படி இருந்தது? உணர்வு எழாமல் கடந்தது. உணர்வு எழாமல் கடந்தது. இப்போ உணர்வை என்ன செய்கிறாரு? எழுப்புகிறார். உணர்வுனா என்னது? திருவருளை நோக்கிய செயல். திருவருள் நோக்கிய செயல் இதுவரைக்கும் எப்படி கிடந்தது? முடங்கி கிடந்தது. இந்த முடங்கி கிடந்த உயிருக்கு என்ன செய்கிறாருங்க? அதை எழுப்புகிறார். பெருமான் எழுப்புகிறார். எனவே ஓதுதல், ஓதுதல் என்பது செலுத்துதல். நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு கொஞ்சம் வேகமாக போகிறேன். இந்த பாட்டையாவது முடிப்போம். 20 முடிக்கிறோமோ இல்லையோ, பாட்டையாவது முடிப்போம். ஓதுதல், ஓதுதல் என்பது செலுத்துதல். எனவே ஆன்மாவுக்குரிய பக்குவம் என்று சொல்லுகிற போது இங்கே தான் சொல்ல மலபரிபாகம், இருவினை ஒப்பு, சத்தினி பாகம் அப்படி சொல்லுகிற போது மலபரிபாகம் என்பது மலத்தை நீங்குமாறு செய்தல். மலத்தை நீங்குமாறு செய்தல். இருவினை ஒப்பு என்பது ஆன்மாவின் உணர்வை எழுப்புதல். மலபரிபாகம் என்பது என்ன செய்யறதுங்க? முதல்ல அறிவு விளங்காமல் இருந்தது. அறிவு விளக்கணும்னா ஒரு தடை இருக்கிறது, தடையை நீக்கணும். பாச நீக்கம், அதுக்கு என்ன பேர்? பாச நீக்கம். அப்புறம் சிவப்பேர். நமக்கு 2 வேலை செய்யணும் பெருமான். முதல்ல என்ன செய்யணும்? பாச நீக்கமும் சிவப்பேர். முதல்ல பாசத்தை நீக்கணும், மலத்தை நீக்கணும். அப்புறம் சிவபோகத்தை தூண்டணும். சிவபோகம் உள்ளே இருக்கு, இல்லாத ஒன்றை பெருமான் கொடுக்க முடியாது. இருப்பது என்ன செய்யணும்? எழுமாறு செய்யணும். எனவே உணர்வெழு மந்திரம், உணர்வெழு நிலை ஓதுதல். இணையிலி ஆயினை என்பதை அறியேன். இணையிலி ஒப்பார், தன்னை ஒப்பார் இல்லான் என்பது ஆயினை என்பதை அறியேன். எனவே யானே நீங்கணும், தானே நீங்கணும். என்னது? உயிரே மலத்தை விட்டு நீங்கிச்சு அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, மலம் தானே நீங்கிச்சு, மலம் தானே நீங்கிச்சு அப்படின்னு சொன்னான். கோனே வேண்டாம். நானே நீங்கும்னு சொன்னால் நீ வேண்டாம் இல்லைங்க. அந்த நேரம் வந்தால் அதுவே நீங்கிக்கும், அதுவே நீங்கிக்கும். அப்படி சொன்னாலும் யார் வேண்டாம்? சிவம் வேண்டாம், சிவம் வேண்டாம். கோனே வேண்டாம், கூறல் வேண்டும், கூறல் வேண்டும் என்று சொன்ன உடனே தான் சொல்கிறாரு, இது உன்னுடைய கேள்விகள் ஏற்கனவே அத்துவிதம் சொல்லியாச்சு. எல்லாம் சொல்லியும் உனக்கு என்னது? நானே நீங்குவேனா, நீ நீக்குவியா, அதுவா நீங்குமான்னு உனக்கு என்ன செய்கிறது? ஏகப்பட்ட சந்தேகம் வருதியா? முதல்ல நீ சாத்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி போய் தோத்திரத்தை படிச்சுட்டு வா. எதை படிக்கணும்? தோத்திரம் படித்த பிறகு தான் சாத்திரம் படிக்கணும். தோத்திரம் படித்து தான் சாத்திரம் படிக்கணும். சாத்திரம் படித்த பிறகு தோத்திரம் படிக்கணும். என்னங்க, எதை முதல்ல படிக்கிறது அப்படின்னா முதல்ல என்ன படிக்கணும்? தோத்திரம் தான் படிக்கணும். அதன் பிறகு என்ன படிக்கணும்? சாத்திரம் படிக்கணும். அதன் பிறகு தோத்திரம் படித்தா நீங்கள் முதல்ல படித்த தோத்திரம் வேறு மாதிரி தெரியும், 2வது படிக்கிற தோத்திரம் வேறு மாதிரி தெரியும். அன்பு பிறக்கணும்னா தோத்திரம் படிக்கணும். அறிவு சிறக்கணும்னா சாத்திரம் படிக்கணும். அறிவு சிறந்த நிலையில் அன்பு எப்படி இருக்குன்னா மேலிட்டு நிற்கும். அன்பு மேலிட்டு நிற்கும். அடிக்கடி சொல்வது தான். இப்போ நம்முடைய அம்மா இருக்காங்க, அம்மாவை பிடிக்காதவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஒருவர் இல்லை. அம்மானா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போது அம்மாவை எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு என்ன வேண்டாம்? ஒரு காரணம் வேண்டாம், ஒரு காரணம் வேண்டாம். எல்லா உயிருக்கும் அம்மாவை பிடிக்கும். ஆனால் இப்போ நான் குழந்தை வயசுலேருந்து ஒரு 20 வயசு 25 வரைக்கும் அம்மா எனக்கு பிடிக்கும், அம்மா எனக்கு பிடிக்கும் நம்ம சொல்கிறது ஒரு நிலை. அதன் பிறகு நமக்கு ஒரு திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வளர்த்தி நமக்கு ஒரு 50 வயசு 60 வயசு வரும்போது இந்த குழந்தைக்காக நம்ம படுற பாடு இருக்குது பாருங்கள். இந்த பாடு படுகிற போதெல்லாம் நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா? நம்ம அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்த குழந்தை 10 நிமிஷம் நம்மளால் சமாளிக்க முடியலையே, நம்மளையெல்லாம் எப்படி தான் வச்சு எங்கள் அம்மா சமாளித்தாலும் ஒரு நாள் கூட கோவப்பட்டது இல்லைங்க எங்கள் அம்மா. பாருங்கள், இதை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது, இதை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்?
நம்ம இங்கே ஒவ்வொன்றும் செய்யும் போதெல்லாம் யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? நம் தாய் நினைவுக்கு வருவான். அப்போ முதல்ல குழந்தை பருவத்தில் நம் தாய் மீது ஒரு அன்பு வைக்கிறது ஒரு நிலை. ஆனால் நமக்கு அறிவு முதிர்ச்சி வந்த பிறகு அந்த தாய் மீது நாம் வைக்கிற அன்பு இருக்குது பாருங்க. அப்போ அந்த அம்மா இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அது வேறு விஷயம். இருந்தால் அந்த தாயை பார்க்கிற போது ஒரு கசிவு வரும். எப்படியெல்லாம் என்னை எங்கள் அம்மா வளர்த்தா அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும்? 60 வயசில் வரும். 60 வயசில் வரும். 20 வயசில் வர அன்பு இருக்கும், 60 வயதில் வருகிற அன்பு இருக்கும். இடையில என்ன இருக்கிறது? அனுபவம். இந்த அனுபவம் தான் தாய் நமக்கு செய்த உபகாரத்தை நமக்கு காட்டும், உபகாரத்தை காட்டும். அதுபோல் நீங்கள் திருமுறைகளை படிக்கிற போது உங்களுக்கு ஒரு அன்பு பிறக்கும். அதன் பிறகு சாத்திரம் படிக்கணும். சாத்திரம் படிக்கிற போது இறைவன் நமக்கு செய்கிற உபகாரங்கள் என்ன, நாம் எவ்வளவு மோசமாக கிடந்தோம், நம்ம எப்படியெல்லாம் பெருமான் ஈடேற்றம் செய்கிறான் என்பதை நாம் எதில் அறிய முடியும்? சாத்திரத்தில் தான் அறிய முடியும். இந்த சாத்திரத்தில் அறிந்த பிறகு போய் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பார்த்தா அது வேறு மாதிரி தெரியும், வேறு மாதிரி தெரியும். அதனால் இவர் என்ன செய்கிறாரு? முதல்ல தோத்திரத்தை போய் படியா அப்படின்னு 2 பாட்டு மேற்கோள் காட்டுறார். 2 பாட்டு மேற்கோள் காட்டுகிறார். காண்பார் ஆர்கொள், காண்பார் ஆர்கொள், காட்டாக்கால் என்னும் மாண்புரை உணர்ந்திலை. மாணவனே, உனக்கு தேவாரத்தில் அப்பர் சாமி ஒரு தேவாரம் பாடி இருக்கிறார். அந்த திருத்தாண்டகத்தை போய் படித்து பாரு. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் விடை அங்கே இருக்கிறது, கேட்ட கேள்விக்கெல்லாம் விடை அங்கு இருக்கிறது. என்னது? காண்பார் ஆர்கொள், காட்டாக்காலை. ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரோ, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரோ, உருகு வித்தால் ஆரொருவர் உருகாதாரோ, பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரோ, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரோ, காட்டு வித்தால் ஆரொருவர் காணாதாரோ, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டார்கள். அவன் ஆட்டுனா ஆட வேண்டியதான், ஓட்டுனா ஓட வேண்டியதான், பாட்டு வித்தா பாட வேண்டியதான். நான் நீங்கட்டுமா நீ நீங்கிவான்னு கேட்குற. அவன் ஆட்டினால் நீ ஆடுவான். மொத்தமாக பக்குவம் எனக்கா உனக்கா, நான் வருவனா நீ வருவனா, எல்லா கேள்விக்கும் பதில் எங்கே இருக்கிறது? ஒரே பாட்டு. அவன் நம்மை எப்படி செலுத்துகிறானோ அப்படி உயிர் இயங்கும், அப்படி உயிர் இயங்கும். அவன்